நம்மளுடைய பிஜேபி எப்படா இவ்வளோ காலம் இந்த இந்துத்துவாவோட பயணிக்குது அப்படின்றது வந்து நிஜமாக நான் கட்சியில் இணையும் போது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகளோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். புரட்சி தலைவி அவர்களுக்கு தங்கத்தாரகை விழா எடுத்ததில் என் பங்கு உண்டு, என் தலைமையில் தான். பாச தலைவர் பாராட்டு விழா கலைஞருக்கு எடுத்த போதும் என் தலைமையில் தான். இது சினிமா உலகத்தில் யாருமே மறுக்க முடியாது. இது போல் நான் கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களோடவே நான் டிராவல் ஆகியிருக்கேன். அவங்களுடைய இது சூழ்நிலை தெரியும், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி எப்படி இது வந்து ஒரு கட்டமைப்போட மெதுவாக வளர்ந்து வருது தமிழகத்தில். ஆனால் அது ஆணி வேர், அதோட வேர் எப்படி ஸ்ட்ராங்காக அப்படி இருக்குன்னா கேடி ராகவன் போன்ற காரியகர்த்தாலாம் மட்டும்தான் அது முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவர் மேலே எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு பொறுப்பு போட்ட பிறகு சென்னை மாவட்ட ஆஃபீஸில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அப்போ ராகவன் சார் வந்திருந்தார். அன்றைக்கி தான் அவரோட ஸ்பீச்சை நான் கேட்குறேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதில் ஒரு சிலது மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒருத்தில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இவர் பிரச்சாரத்தை கிளம்புறாரு. சிவா நாங்களாம் கிளம்புறோம், போனோம். ஒரு 5 பேர் தான் எங்கள் கூட இருந்தாங்க. 5 பேரோட கிளம்பி அப்படியே போனோன்னா முதல்ல ஒரு இடத்துல கொடி ஏற்றுறோம். கொடி ஏற்றுற பிறகு நம்ம அப்படியே பிரச்சாரத்துக்கு போகலாம் தலைவர். நாங்கள் சரி பரவாயில்ல அப்படி நாங்கள் போயிட்டோம். கொடி ஏற்றிட்டு திரும்பி பார்த்தா எதிர்க்க வந்து டிஎம்கே காரன் ஏடிஎம்கே எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பூத்து போட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. அவனுங்க எப்படி நீங்கள் இங்கே வந்து கொடி ஏற்றலான்னு முறைச்சிட்டே இருக்கானுங்க. அவனுங்க சவுண்ட் விட்டு திரும்பி பார்த்தா எங்க கூட இந்த 4 பேரையும் காணும். நான் மட்டும் தான் கொடி ஏற்றிட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே நடந்த பிரச்சனை அதை மாதிரி சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாவட்ட ஆஃபீஸில் இப்போ கூட்டம் போட்டால் 200 பேர் உட்கார்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ வழி அனுபவிச்சிருக்காங்க. இது போல பல பேர் இருக்காங்க. அவங்க சீனியர்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கோவம் வருது. இப்போ எங்களை மாதிரியோ நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் உள்ளே வந்துட்டு டக்குன்னு ஒரு உள்ளே பூந்து ஒரு இடத்த பிடிக்கும்போது அவங்களுக்கு அந்த ரணமும் கோவம் வருது. அதாவது இவர் இல்லாமல் நிறைய பேர் கீழே இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த போராட்டத்துக்கு அவங்க உழைப்புக்கு ஆண்டவன் சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பான், கொடுத்து கொண்டு இருக்கிறான்.